உலகெங்கும் உள்ள சினிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். இப்போ தற்கொலை படத்தை பற்றி தான் எல்லா யூடியூப்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. தற்கொலை படத்தை தோல்விக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சென்டிமெண்ட்டாக ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதுதான் பொன்னியின் செல்வன் சென்டிமெண்ட். பொன்னியின் செல்வன் கதையை பல பேர் படமாக்க முயற்சி பண்ணாங்க, யாரும் வெற்றி பெறலை. அதுக்கப்புறம் கடைசியாக மணிரத்னம் படம் பார்க்கினார். அவரும் அந்த கதையை அப்படியே எடுக்காமல் பல மாற்றங்கள் செய்து தான் எடுத்திருந்தார். அந்த படத்தின் முதல் பாகம் பெரிய வெற்றி பெற்றது, இரண்டாம் பாகம் வெற்றி படமாக இருந்தது. இருந்தாலும் அதற்கு பிறகு அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களுக்கு பெரிய வெற்றி படம் அமையவில்லை அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் துரத்திக்கிட்டே இருக்கு. அதில் ஆதித்ய கரிகாலன் நடித்த விக்ரம், இவர் அதற்கு பிறகு நடித்த தங்கலான், வீர தீர சூரன் இரண்டு படங்களுமே வெற்றி படங்கள் அமையவில்லை. அதில் வந்தியத்தேவன் நடித்தவர் கார்த்திக். இவருடைய அடுத்த படங்களான ஜப்பான், மெய்யழகன் ஆகிய படங்கள் வசூல் ரீதியாக பெரிய வெற்றி பெறவில்லை. இவர் ஹீரோவாக நடித்த படங்கள் மட்டுமல்ல, கௌரவ வேடத்தில் நடித்த கங்குவா, ஹிட் 3 ஆகிய படங்களும் வெற்றி படம் அமையவில்லை என்பதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அடுத்து ரவி மோகன், இவர் ஜெயம் ரவியாக இருந்தபோது நடித்த படம் தான் பொன்னியின் செல்வன். அதில் பொன்னியின் செல்வன் என்ற டைட்டில் ரோலில் நடித்திருந்தார். அதற்கு பிறகு அவர் நடித்த அகிலன், இறைவன், சைரன், பிரதர், காதலிக்க நேரமில்லை ஆகிய எந்த படமும் வெற்றி படமாக அமையவில்லை. அதில் குந்தவை என்ற முக்கிய கதாபாத்திரம் நடித்திருந்தவர் திரிஷா. இதற்கு பிறகு இவர் விஜயோடு நடித்த லியோ எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம். அதேபோல் ஒரு பாட்டுக்கு மட்டும் குத்தாண்டம் போட்டிருந்த கோட், அந்த படமும் எதிர்பார்த்த வெற்றியை தொடரவில்லை. அஜித்தோடு நடித்த விடாமுயற்சி படுதோல்வியாக அமைந்தது. குட் பேட் அக்களையும் வெற்றியா தோல்வியா என்பது இன்று வரை விவாதமாக இருந்து வருகிறது. இதுபோக இவர் தனி ஹீரோயின் நடித்த ராங்கி, ஐடென்டி ஆகிய படங்களும் தோல்வி படமாக அமைந்தன. அந்த வரிசையில் இப்பொழுது தற்கொலை படம் சேர்ந்திருக்கிறது. சரத்குமார், இவர் பெரிய பழுவேட்டரை என்ற கதாபாத்திரம் நடித்திருந்தார் பொன்னியின் செல்வன் படத்தில். அதற்கு பிறகு இவர் நடித்த கஸ்டடி, பரம்பொருள், ஹிட் லிஸ்ட், மழை பிடிக்காத மனிதன், நிறங்கள் 3, த ஸ்மைல் மேன், நேசிப்பாயா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்று எந்த படங்களுமே வெற்றியை தொட்டு பார்க்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். பார்த்திபன், இவர் பொன்னியின் செல்வன் படத்தில் சின்ன பழுவேட்டரையர் கதாபாத்திரம் நடித்திருந்தார். அதற்கு பிறகு இயக்கி தயாரித்து நடித்த படம் டீன்ஸ், இந்த படம் தோல்வி படமாக அமைந்தது. திருமாணிக்கம் என்ற படத்தில் கௌரவ வேடத்தில் நடித்தார், அதுவும் பெரிய வெற்றியை பெறவில்லை. இளைய திலகம் பிரபு, இவர் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரம் நடித்திருந்தார். இதற்கு பிறகு இவர் நடித்த ராவணக்கோட்டம், காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம், பிடி சார், நேசிப்பாயா, குட் பேட் அக்லி, ராஜபுத்திரன் என்று எந்த படங்களுமே வெற்றி படமாக அமையவில்லை. இவருடைய மகனான விக்ரம் பிரபு, இவரும் பொன்னியின் செல்வனில் முக்கிய கதாபாத்திரம் நடித்திருந்தார். இவர் இதற்கு பிறகு நடித்த பாயும் ஒளி நீ எனக்கு, இருகப்பற்று, ரெய்டு ஆகிய படங்கள் எதுவுமே வெற்றி பெறவில்லை. இப்படி எல்லா நடிகர்களுக்குமே இந்த சென்டிமெண்ட் தொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இயக்குனர் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் 2 பாகங்களுக்கு பிறகு இயக்கிய படம் தான் தக் லைஃப். உலகநாயகன் கமல்ஹாசன், சிம்பு, திரிஷா, அபிராமி, நாசர் என்று பெரிய நட்சத்திரப்பட்டாத கலந்துரையும் இந்த படம் படுதோல்வியாக அமைந்திருப்பது பொன்னியின் செல்வன் சென்டிமெண்ட் காரணமா என்று ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. இந்த பொன்னியின் செல்வன் சென்டிமெண்ட் எப்பொழுது முடிவு பெறும் என்பது வருங்காலத்தில் தெரிய வரும். இதுபோன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.